பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை அடைகின்றேன். ஒரு முறை ஒரு சிறுமி என்னிடம் வந்து, எங்கள் தாத்தாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நீ சொல்லிட்டியாம்மா அவர்கிட்ட நான் வர்றதை பற்றி? ஆமாம், நான் சொல்லிட்டேன், அவரும் ரெடியாக இருக்கிறாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு அந்த சிறுமியிடம் நான் சொன்னேன். அந்த சிறுமி என்னை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அப்படி அழைத்து செல்லும்போது அவர்களுடைய இல்லத்திலே அந்த பெரியவர் ஒரு கட்டிலில் படுத்துட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் ஒரு காலி நாற்காலி, எம்டி சேர் ஒன்று இருந்தது. நான் உடனே சொன்னேன், நான் வருவதற்கு தயாராகத்தான் நீங்கள் இந்த நாற்காலியை போட்டு வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி கேட்கும்போது படுத்திருந்த பெரியவர் சொன்னார், ஃபாதர், அந்த சேர் உங்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம 2 பேரும் ஜெபிக்கலாம் ஃபாதர், பாவ சங்கீதமும் நான் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேத்தியை கொஞ்சம் வெளியே இருக்கும்படியாக அவர் கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதுபடி அந்த சிறுமியும் எங்கள் அறைக்கு வெளியே நின்றாள். அந்த நேரத்தில் அந்த பெரியவர் சொன்னார், ஃபாதர், 4 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு இந்த நோய் வந்தது. அந்த நோய் வந்ததிலிருந்து நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் தினமும் என்னை பார்க்க வருவார். அவர் தினமும் என்னை பார்க்க வரலனா என்னால் அந்த நாள் முழுவதும் எனக்கு ஏதோ போல் இருக்கும், ஏதோ இழந்ததை போல இருக்கும். என்னுடைய அந்த உயிர் நண்பர் வரவில்லை என்றால் நான் மிகவும் வருத்தப்படுவேன். ஒரு நாள் அந்த நண்பர் சொன்னார், நான் ஒரு நாள் வரவில்லை என்றால் உன்னுடைய மனசு இவ்வளவு சங்கடப்படுதே, நான் அடுத்த மாதம் வேளாங்கண்ணிக்கு போகிறேன், வருவதற்கு 10-15 நாட்கள் ஆகும், நீ ஏங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்பொழுது நான் என்னுடைய நண்பரிடம் கேட்டேன், எப்பா நீ இல்லைனா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அந்த நண்பரிடம் நான் முறையிட்டேன். அப்பொழுது அந்த நண்பர் சொன்னார், இங்கே பாரு, ஆண்டவர் இயேசு உன்னோடு இருக்கிறார், நீ அதை நம்புறியா? அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ உண்மையிலே விசுவசிச்சா எனக்கு பதிலாக எப்படி என்கிட்ட நீ டெய்லி பேசிகிட்டு இருக்கியோ, இந்த நாள் முழுவதும் எப்படி நடந்தது அப்படின்னு என்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறாயோ, அதே போல் நீ என்ன செய்யணும், ஜீசஸ்கிட்டையும் பேசிக்கிட்டு, ஏனென்றால் அவர் உன்னோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு என்னுடைய நண்பர் சொல்லிட்டு போனார். அந்த போன 10 நாட்களும் அவரை பற்றியே அவர் சொன்னதை நான் பிடித்து கொண்டேன். நான் உடனே பைபிளை எடுத்து வாசித்தேன். எரேமியா 30வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லியிருக்குது பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு இருப்பேன், தேவன் நமக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் பிடித்து கொண்டேன். அப்பொழுது ஆண்டவரிடம் நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த நாற்காலி உங்களுக்குன்னு நான் போடுறேன் ஆண்டவரே, இந்த நாற்காலி அதனால் அதிலிருந்து என்னுடைய படுக்கைக்கு அருகிலே இந்த நாற்காலியை நான் போட்டிருக்கிறேன். இந்த நாற்காலி உங்கள் கண்களில் வேண்டுமென்றால் அது ஒரு எம்டி சேராக இருக்கலாம், ஒரு காலியான நாற்காலியாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய நண்பர் போல என்னுடைய இயேசு நாதர் என் அருகிலே உட்கார்ந்து கொண்டு நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்ருக்காரு அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, எவ்வளோ அருமையான ஒரு விசுவாசியாக இருக்கிறார் என்பதும் தெரிந்தது. கொஞ்ச நாட்கள் கழித்தன, நான் ஜெபம் பண்ணேன், அவருக்காக ஜெபம் பண்ணேன். அதனால தான் நீங்கள் அந்த நாற்காலியில் என்னை உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் ஃபாதர், தப்பாக நினச்சிக்காதீங்க, அது என்னுடைய நண்பர் இயேசு
நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரே, அவர் எப்பொழுதுமே அதில் வந்து உட்கார்ற சேரு அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பினேன். கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு துக்க செய்தி ஒன்று எனக்கு வந்தது. அந்த சிறுமி சொன்னாள், என்னுடைய தாத்தா இறந்து போயிட்டாங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய தலையை அவர் கட்டில் கருகிலே இருக்கிற அந்த நாற்காலியிலே வைத்து அப்படியே இறந்திருந்தார் ஃபாதர். எதுக்காக நாற்காலி மேலே தலையை வைத்து இறந்தார் அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு அந்த சிறுமி. ஆனால் அதனுடைய விஷயம் எனக்கு தான் தெரியும். அவர் அப்பொழுதே சொன்னார், ஃபாதர் நான் அந்த நாற்காலி போட்டுட்டு நான் எப்பொழுதுமே இயேசு கூட பேசும்போது கதவை அடைத்து கொண்டு தான் பேசுவேன். ஏனென்றால் நான் அவங்க கண்ணுக்கு வெறும் நாற்காலியோடு நான் பேசி கொண்டு இருப்பதை பார்த்து தாத்தாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு என்னுடைய பேத்தி பயந்துடக்கூடாது காரணத்துக்காக தான் நான் எப்பொழுதுமே கதவை அடைத்து கொண்டு நான் இயேசுவோடு பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, நாற்காலியிலே தலையை வைத்து இறந்தார் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் இயேசுடைய மடியில் அப்படியே தலையை வைத்து ஆண்டவருக்குள்ளே அவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார். பிரியமானவர்களே, இந்த கதை ஒரு மாபெரும் உண்மையை நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த சம்பவம் ஒரு மாபெரும் காரியத்தை எனக்கு விளங்க செய்தது. உன் வருங்காலம் வளமானதாக இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். தொடக்க நூல் 26:3. நான் உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன். தொடக்க நூல் 12:2. அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். யோசுவா 3:7. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். திருப்பாடல் 55:22. எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். விடுதலை பயணம் 33வது அதிகாரம் 14வது வசனம். நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். இன்றைக்கி ஒரு சில பேர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுங்க, வசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வசனத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வசனம் மூலமாக வருகின்ற ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் எப்படி சுதந்திரித்து கொள்வது? அந்த பெரியவர் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அருமையான நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்தார். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவசிக்கணும். பிரியமானவர்களே, ஒரு வசனம் வந்துடுச்சு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றுமே கைவிடுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வந்துடுச்சின்னு வைங்களேன், அந்த வசனத்தை நாம் விசுவசிக்கணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் பல கிரியைகளை செய்ய போகிறது, மாபெரும் அற்புதங்கள் இந்த வசனம் வழியாக எனக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம விசுவசிக்கணும். பிரியமானவர்களே, யோசுவா பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய இடத்துக்கு போகிறாரு, ஆனாலும் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போகிறாரு. இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் அருமையாக பிடித்து கொள்கின்றார். நீங்கள் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் மோசே கூட இருந்தேன்லப்பா, அதே போல் உன் கூடயும் நான் இருப்பேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கை அப்படியே அவர் விசுவசிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை அவர் எடுத்துக்கொண்டு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கும் அவர் சொல்லுகிறார். இதை போல் ஆண்டவர் மோசேன் கூட இருந்தது போல் நம்ம கூடயும் இருப்பார். அதனால் இந்த வாக்களிக்கப்பட்ட பூமி நமக்கு உரிமை சொத்தாக மாறிவிடும் என்று சொல்கிறார். ஆசீர்வாதம் வருகின்றது. பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை எடுக்கணும். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை எடுத்து முதல்ல விசுவசிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஒரு சில பேர் வசனத்தை கேட்பாங்க, ஃபாதர் எனக்கு ஒரு வசனம் கொடுங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வசனத்தை எடுத்து வீட்டிலே நல்ல ஸ்டிக்கராகவும்
பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதி மட்டும் வைத்திருப்பார்கள். அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஒரு வசனம் எடுக்கிறீங்க, ஆண்டவருடைய வாக்கு எடுக்கிறீங்க, அந்த வாக்கு தத்தத்தின் வழியாக நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாம் அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும். அந்த வசனத்தை வைத்து கொண்டு, ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றுமே கைவிடுவது இல்லை அப்படின்னு சொன்னீங்களே, இப்படி இந்த காரியத்தை நான் எடுத்திருக்கேன் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தின்படியே இந்த வசனத்தின்படியே எனக்கு நடக்கணும் அப்படின்னு நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். வசனம் கிடச்சிச்சு, அடுத்தது நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பிரியமானவர்களே பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். ஒரு வசனம் கேட்குறோம், அதுக்கப்புறம் விசுவசிக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஜெபிக்கிறோம், எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறோம். எதிர்பார்ப்போடு எப்படி காத்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, 1 அரசர் 18வது அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட போயிட்டு அவர் மழைக்காக ஜெபம் பண்ணுவார் முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள். தன்னுடைய வேலைக்காரன் அனுப்பி, மேகம் எப்படி இருக்குது போய் பார்த்துட்டு வா வெளியில் அப்படின்னு சொல்லுவார். ஆசீர்வாதம் நம்ம கிட்ட கண்டிப்பாக வந்துடும், இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை இந்த வருடம் மாறப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது விசுவாசத்தை காண்பிக்கின்றது. பர்த்திமேயு என்கின்ற குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகின்றான். ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். துள்ளி குதித்து போகின்றான் பிரியமானவர்களே. ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய வல்லமையினால் அவனுக்கு பார்வையை தருகிறார். இன்னைக்கு சகோதரனே சகோதரியே, ரொம்ப எளிய வழிதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் பிரியமானவர்களே. ஒரு வசனத்தை எடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து, அதன் மூலமாக நாம் எப்படி ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வது? அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த வசனம் எடுத்துட்டிங்களா, இந்த வசனம் எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னு முதல்ல விசுவசிக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வெறும் வாக்குத்தத்தத்தை எழுதி மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது, அதை வைத்து ஜெபிக்க வேண்டும் தினமும். மூன்றாவது, எதிர்பார்ப்போடு இருப்பது. இந்த வசனத்தின்படியே என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நாம் அந்த எதிர்பார்ப்போடு இருக்கும்போது, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் மூலமாகவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் பிரியமானவர்களே. அப்பா சுவாமி, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு அன்றாட வசனத்தை கொடுத்து எங்களுக்கு போஷிக்கிறீரே ஆண்டவரே. என்னுடைய துக்க நாட்களெல்லாம் முடிந்து போகும் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை நாங்கள் இந்த வருடம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தின்படியே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நோய்களோ, வேதனைகளோ, பிரச்சனைகளோ, குடும்பத்தில் சமாதானமின்மையோ எது வந்தாலும் கூட என்னுடைய துக்க நாட்களெல்லாம் ஒழிந்து உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நாங்கள் இன்றைக்கு இந்த டிவி சேனல் வழியாக நாங்கள் விசுவசிக்கிறோம் ராஜா. உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்து அதன் மூலமாக பல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.